ஹோனோஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட பிளான்ஸ் ஆகட்டும், இன்டீரியர் ஒர்க்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அந்த பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்த வீடுங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸ் வால் டிசைன் பண்ணி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் கேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்சார்லே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இபி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனும் நேம் பிளேட்டுக்கான டிசைனும் அமைச்சிருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ரூஃப் வந்துடும். இதோட சைஸ் 18க்கு 18, நல்லாவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபீட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட்டும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்காங்க. பேத்வேயில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டோன் சொல்கிற செரா ஸ்டோன் வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் ஏரியாவை வந்து செட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட காம்பவுண்ட் வால் எல்லாமே 7 ஃபீட் வரைக்கும் அமைச்சிருக்காங்க. வாலில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் பிளான்ட் வர மாதிரியான செட்டப் பண்ணியிருக்காங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா 450 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் கிட்ட வாட்டர் சம் அமைச்சிருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3500. நெக்ஸ்ட்டு சிட் அவுட். கீழே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து வராண்டாவுக்கு 8 அடி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் சீட்டிங் ஏரியாவும் அமைச்சிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா கொலம்பியா டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8 அடியில் அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணோம் லிவிங் ஹால். இங்கே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் டிவி இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். இதோட பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டட் பேனல் அமைச்சிருக்காங்க பெரிய சைஸில். இது இந்த ஹாலில் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16. இங்கே ஒரு செஸ்டர் ஃபீல்ட் சோஃபா செட் வந்து போட்டிருக்காங்க. இந்த லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசியஸாகவும் வென்டிலேஷனுக்கான விண்டோவோட சைடில் ஸ்பாட்லைட்டோட ரொம்பவே அழகாக அமைச்சிருக்காங்க. டிவி யூனிட் ட்ராயெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபி ப்ளைவுட்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஹாலில் வர இந்த ஹை ரூஃபோட ஹைட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 11 அடியும் மேலே 10 அடியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவை பார்க்கலாம். இந்த கிச்சன் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட அமைச்சிருக்காங்க. ஒரு எல் டைப் மாடல் கிச்சனாக இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 12 சைஸில் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் கொடுத்துருக்க இந்த கலர் காம்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கிச்சனையும் டைனிங் ஏரியாவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூஜா யூனிட்டுக்கான ஸ்பேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் மாடலில் கொடுத்துருக்காங்க. கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணிக்கிறதுக்காண்டி இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட வாலில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 டைலை கட் பண்ணி ஒரு கேஸ்கேட் ஸ்டோன் மாதிரி இவங்களே இதை டிசைன் பண்ணி இல்லை லே பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அமைச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி ஏரியாக்கான ஸ்பேஸ். இந்த இடத்துல ஒரு சிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லாஃப்ட் டைப்பில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் கீழே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு காமன் டாய்லெட்டும் அமைச்சிருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியாவில் இருந்து செட்பேக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு டோரையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12ங்கிறதுல நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டைனிங்கோட எக்ஸ்டென்ஷனாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோரும் ஓப்பன் பண்ணோன்னு இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரியான செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் வந்துடும். ப்ளஸ் இந்த 2 டோருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 16. இந்த ரூமோட ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான செட்டப் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் ஆர் சிஸ்டம் யூசேஜ் பண்ணுற மாதிரியான செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கிளாத் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் பெட்டுங்க. ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் உங்களுக்கான ஸ்டோரேஜும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஹெட் போர்டோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா ட்ரா ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் வார்ட்ரோப் ஆகட்டும், மேலே லாஃப்ட் டைப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். 3 ஃபீட் வாக்கிங் கிளாத் செட்டோட ஒரு டால் மிரரும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப் வந்து அமைச்சிருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமை ட்ரை அண்ட் வெட் ஏரியான்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டனில் வெஸ்டர்ன் கிளாசெட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ஸ்டைல் தான் லே பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாகுவார் தான் போட்டிருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்லேயும் கீழே ஒரு ஃப்ரேம் கொடுத்து ஸ்டெப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்கூட்டில் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லார்ஜ் ஸ்பிளிட் விண்டோ ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரோட இன்ஃபார்மல் லிவிங் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபர்னிச்சரோ இல்லை ஸ்விங்கோ நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகான சாண்டலியர் லைட் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் சரி, இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது சரி ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெசனைன் வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்ததாக அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்.
கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த அதே சைஸ் அண்ட் டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் கலர் பேலட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ரூம்லேயும் கிளாத் ஸ்டாண்ட் ஆகட்டும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆகட்டும், அது கீழே பார்த்தீங்கன்னா பஃப் டூலும் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமும் சேம் அதே ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. கலர் பேலட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பால்கனியை பார்க்கலாம். எந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா பால்கனி 12க்கு 6ங்கிற சைஸில் இதை அமைச்சிருக்காங்க. இந்த பால்கனியோட டிசைன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக வந்து இந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த இடம் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீட்டோட 3வது ரூமை பார்க்கலாம். இது போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் டெரஸ் இருக்குங்க. கீழே பார்த்த கவுண்டியோட ரூஃப் தாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா OTS கிளாஸ் போட்டிருக்காங்க. இந்த ப்ரைவேட் டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் விண்டேஜ் லுக்கில் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூமோட ஸ்பெஷலே இந்த பிரிக் ஒர்க்கு தான். இந்த ரூமோட ஸ்விட்சஸ் முதற்கொண்டுமே விண்டேஜ் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸை அமைச்சிருக்காங்க. மேலே 1000 லிட்டருக்கான வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.